வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த மாதம் வந்து நம்ம உயிர் நண்பர்களோட நோன்பு மாதம். இது வந்து அவங்க வீட்டு ரெசிபியாக்கும். இது நிறைய வீட்டில் வைப்பாங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டு ரெசிபி, என்னோட சின்ன வயசு மெமரிஸு. நிறைய டைம் அவள் டிஃபனில் கொண்டு வந்து நான் சாப்பிட்ருக்கேன் இந்த ரசம். அது வந்து உங்கள் கூட நான் வந்து இப்போ நம்ம வீட்டில் வச்சு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இந்த ரசத்துக்கு வந்து நான் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன், ஒரு 3/4 ஸ்பூன் குருமிளகு, ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு. பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்துருக்கிறேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு நான் கரைச்சி வச்சுட்டேன். அந்த ரசத்துக்கு தேவையான அளவு 2 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்துருக்கிறேன். அரைக்கிறதுக்கு வந்து இவ்வளோ சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 2 கொத்து கருகாப்பிலும் இதிலையே வச்சுக்க போகிறேன். ஒரு கொத்து மல்லியும் வந்து இதில் வச்சுக்க போகிறேன். இதெல்லாம் நான் வந்து பல்ஸ் மூடில் விட்டு எடுத்து வந்துட போகிறேன். நம்ம எப்படி ரசம் வைக்கிறதுக்கு நம்ம எப்படி பொடிக்குவோமோ அது மாதிரி இது எல்லாம் வந்து ஒன்று பல்ஸ் பண்ணிட்டு வந்துட போகிறேன். தக்காளி வந்து நான் கரைச்சிக்கு தான் போகிறேன். பாருங்கள், இந்த தேங்காயும் நான் இதில் போட்டுற போகிறேன். இதில் வந்து முந்திரி பருப்பு வேணுன்னா 4 முந்திரி பருப்பு போடுவாங்க. நான் முந்திரி பருப்பு போடல, வந்து கசகசா இதில் போட்டுக்க போகிறேன். இதெல்லாம் வந்து நான் பல்ஸ் மூடில் விட்டுட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் எடுத்துகிட்டு போனதெல்லாம் நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே போல் இந்த புளி தண்ணியிலேயே வந்து இந்த 2 தக்காளி நல்லா மேட்ச் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான், நம்ம அரைக்கிறதுல சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், இதில் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு வரமிளகா, மல்லித்தலை வந்து ஒரு 2 கொத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் வச்சுட்டு அடுப்பில் இதில் வந்து தாளிப்புக்கு வந்து நான் நெய் தான் இதுக்கு விடுவாங்க. நான் அதே போல் நெய் விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன். நெய்யெல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த போல் விட்டுக்குங்க. இதுக்கு இப்படி தான் நெய்யில் தான் இது தாளிப்பாங்க. பாருங்கள், சோம்பு வந்து இது கடுகெல்லாம் போடுறது கிடையாது. சோம்பு வந்து நான் 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன், அது போட்டுடுறேன். இது வந்து சூப்பு மாதிரி இருக்குங்க. இதில் வந்து கறியும் போட்டு வைப்பாங்க, நான் ஒரு நாள் வச்சு காட்டுறேன். கருகாப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டேன். அதுலேயே வந்து மல்லி இலையும் போட்டுற போகிறேன். இந்த நெய்யிலேயே இந்த மல்லி இலையும் போடும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், வெங்காயம், வரமிளகா எல்லாம் வந்து இதில் போட்டுற போகிறேன். நல்லா வணங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு அல்லவா. இந்த டைம் வந்து நம்ம பல்ஸ் மூடில் நம்ம பொடிச்சிட்டு வந்தோமல்லவா, அதையெல்லாம் வந்து நான் இதில் சேர்த்திக்க போகிறேன். இது நம்ம வணக்கும் போது நல்லா ஒரு மணம் வருங்க. இந்த ரசத்துக்கு நம்ம வணக்கும் போது நல்ல ஒரு மணம் வரும். போது நல்ல மணம் வந்துருச்சு. இந்த மணம் தான் இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் இதில் ஊற்றுறதுக்கு நல்ல மணம் வந்துருச்சுங்க. இந்த டைம் வந்து நான் புளி, 2 தக்காளி, உப்பு போட்டிருக்கேன். இதுலேயே 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். வேறு எதுவும் இதில் யூஸ் பண்ணல, அது இதில் ஊற்றிக்க போகிறேன். இந்த ரசத்துலேயே வந்து
கொழுப்பும் 2 பீஸ் போடுவாங்க. மட்டன்லேயும் மட்டனோட இதுவும் போடுவாங்க. நான் வந்து அதெல்லாம் வந்து இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். பாருங்க, இன்னும் இது கலக்க வேண்டிய தேவையில்லை. நல்லா ஒன்று நம்ம சாதாரண வைக்கிற ரசம் வந்து நம்ம கொதி வர விட மாட்டோம், பொங்கி வரும்போது எடுப்போம். இது நல்லாவே ஒரு கொதி வந்துருட்டுங்க. வந்துட்டு நம்ம இறக்கிக்கலாம், பார்க்கலாம். பாருங்க, ரசம் வந்து பொங்கி வருதில்லவா? இந்த டைம் நம்ம சாதாரண ரசமாக இருந்தால் இப்படி பொங்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இந்த ரசத்துக்கு வந்து நம்ம ஒரு கொதி அப்படியே ஒன்று கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்த உடனேயும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதைய ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பு மாதிரி இருக்கும் இந்த ரசம். பாருங்க, ரசம் இப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? இன்னும் ஒரு 2 கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு நம்மளுக்கு. நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மூடிட போகிறேன். இது நல்லா சூப்பு மாதிரி இருக்கும். எல்லோரும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த ரசம் வைக்கும்போது எனக்கு என்னோடய சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் வந்துச்சு. நம்ம வீட்டுக்கு வாங்க, குடல் கிரேவி கூட இந்த ரசம் வச்சு சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.